கல்யாணம் ஆயிட்டு இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணது இல்லைன்னு எனக்கு தோணுச்சுங்க. அம்மா பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்தாமா இதெல்லாம் கத்துக்கிறேன்னு கேட்டேன். எல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் அப்படின்றாங்க. சோஷியல் மீடியா நிறைய அவங்க யூஸ் பண்றாங்க. நிறைய வீடியோ எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வீடியோ பாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப டெவலப் ஆயிட்டமா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு டிப்ஸ் தாங்க இது. சுழியம் பண்ணி கொடுத்தாங்க. நான் பாத்தீங்கன்னா சுழியம் என்ன பண்ணுவோம் ஜென்ரலா, இது வரைக்கும் நான் சுழியம் பண்ணதில்லை, அது வேற விஷயம். இந்த மாதிரி மைதா மாவுல டிப் பண்ணி நான் அப்படியே டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன் ஆயில்ல. அவங்க பாத்தீங்கன்னா குழிப்பணியார கல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா இது சூப்பரா இருக்கே அப்படின்னு கேட்டேன். ஆமா, நீங்க இப்ப கடாயில நம்ம பண்ணா ஆயிலும் அதிகமா செலவாகும். அதே மாதிரி அது சரியான பதத்துல இல்லைன்னா மாவெல்லாம் உதிர்ந்து போயிடும். இது பார்த்தோன்னா ஷேப் சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னாங்க. நான் தான் சும்மா இல்லாம இல்ல இல்ல எனக்கு டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுன்னேன். அதே மாதிரி கடாயிலுமே பண்ணி கொடுத்தாங்க. பட் ரெண்டுத்தையுமே நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அந்த குழிப்பணியார கல்ல பண்ணதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி கேட்பாரு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் செய்யணும்னு பிளான் பண்ணதோட சரி செஞ்சதே கிடையாதுங்க. அன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே நாங்க சாப்பிட்டோம். சோ குடுத்தாங்க அம்மா, ரெண்டுத்தையுமே நாங்க சாப்பிட்டு பார்த்தோங்க. ஹஸ்பண்டுமே குழிப்பணியார கல்ல பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அம்மா இருக்கிறதுக்குள்ள இன்னும் பெண்டிங் இருக்கிற எல்லா ஸ்வீட் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ.